ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தோனேஷியாவோட செம்ம ஹாரர் மூவி. இந்த படத்தில் வர கதை மீரான்னு ஒரு பொண்ணுக்கு உண்மையிலேயே நடந்ததாக சொல்லப்படும் சம்பவத்தை அடிப்படையாக எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்கே அந்த ஆளு தன்னோட சின்ன பொண்ணை அவளோட புதிய சித்தி பொண்ணு மீராவையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்போ அப்படியே நமக்கு கதை பிரசன்ட்ல காட்டுறாங்க. இன்னைக்கு மீராவோட கல்யாணம். மணப்பெண் கோலத்தில் மீரா ரொம்ப அழகா இருக்கா. அவளோட மேக்கப் அந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் செஞ்சிருக்காங்க. அவங்க மேக்கப் மட்டும் இல்லாம பிளாக் மேஜிக் பண்றதுல பேர் போனவங்கன்னு சொல்லப்படுது. அப்போ கல்யாண சடங்கெல்லாம் நடக்குது. மீராவும் அவளோட வருங்கால கணவர் ஆரியோவும் ஒவ்வொரு சடங்கும் முறையா செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சடங்குல ஒரு முக்கியமான வழக்கம் என்னன்னா, மாப்பிள்ளை தன்னோட காலாலே ஒரு முட்டையை உடைக்கணும். அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த சடங்கை செஞ்சா கணவன் மனைவி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஆரியோ அந்த முட்டையை உடைச்ச உடனே அது நல்ல முட்டையே இல்ல, முழுக்க அழுகி போன முட்டையா இருந்துச்சு. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே இது பெரிய அபசகுணம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆரியோட அப்பா அம்மா இதை பார்த்து பதட்டப்படுறாங்க. ஆனா ஆரியோ மட்டும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவன் மீராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு எதையும் நினைச்சு கவலைப்படாதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அதை கேட்ட பிறகு மீராவும் கொஞ்சம் நிம்மதியாகிறா. ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா இருக்க கல்யாண சடங்கை முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதோ வந்திருந்த கெஸ்ட் எல்லாருமே புதுமண தம்பதியை வாழ்த்திட்டு ஒவ்வொருத்தர கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல மீராவோட கசின் அவ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் மீராவும் ஆரியோவும் எப்படி சந்திச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆரியோ வீடு வீடா சர்வே எடுக்கிற வேலையில இருக்கான். அப்போதான் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சதோ ஆரியோவும் மீராவும் தங்களோட முதல் இரவை சந்தோஷமா கழிக்கிறாங்க. இப்போ ஆரியோ ஜாலியா உனக்கு சமைக்க தெரியலன்னா பரவாயில்ல, நான் உனக்கு கத்து கொடுக்கறேன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஆரியோ வேலைக்காக கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி மீராக்காக ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு கிளம்பியிருப்பான். அதுல வேலைக்கு முடிஞ்சதும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன்னு எழுதியிருக்கான். அதோட மீரா தனக்காக சமைக்கணும்னு ஒரு டிஷ்ஷோட ரெசிபியும் எழுதி வச்சிருப்பான். அங்க ஆரியோவும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷத்துல ரொம்ப உற்சாகமா வேலைக்கு போயிட்டு இருப்பான். வழக்கம் போல வீடு வீடா சர்வே எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு வீட்டுக்கு போறப்போ அங்க ஒரு வயசான தம்பதி மட்டும் இருப்பாங்க. அவங்க கிட்ட சர்வே டீட்டெயிலை கேட்டு எழுதிட்டு இருக்கும் போது ஆரியோக்கு ஏதோ திடீர்னு வித்தியாசமா தோணுது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் முன்னாடி இருந்த அந்த வயசான பாட்டி அடுத்த நிமிஷமே எந்த காரணமும் இல்லாம மாயமா மறைஞ்சிடுறாங்க. அதை பார்த்து ஆரியோ கொஞ்சம் குழம்புறா. ஆனா பெருசா யோசிக்காம அடுத்த சர்வேக்காக அங்க இருந்து கிளம்பிடுறா. அதே நேரத்துல வீட்டுல தனியா இருந்த மீரா அவ கண்ணாடி முன்னாடி உட்காந்து தலைய தோட்டிட்டு இருக்கும் போது யாரோ அவளோட தோல் மேல கை வைக்கிறாங்க. உடனே திரும்பி பாக்குறா. பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. எதையும் பெருசா எடுத்துக்காம ஆரியோ எழுதி வச்சிருந்த ரெசிபியை பார்த்து சமைக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறத கவனிக்கிறா. யாரு நீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன் இபி மீட்டை செக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதும் மீரா மறுபடியும் சமைக்க போயிடுறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே ஆள் திரும்ப வந்து மீட்டை செக் பண்ணிட்டே இருக்கான். இது மீராக்கு ரொம்ப சந்தேகமா தோணுது. அதனால வெளியே போய் அவன் கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறா. ஆனா அடுத்த நொடியே அந்த ஆள் பேய் மாய் இவன் முன்னாடி ஓடி வரான். அதை பார்த்து அவளுக்கு அள்ளு விட்டுருது. உடனே வீட்டுக்குள்ள ஓடி வந்து ஆரியோக்கு போன் பண்ண ட்ரை பண்றா. இப்ப அப்படியே கட் பண்ண ஆரியோவை காட்டுறாங்க. அடுத்த சர்வேக்காக இன்னொரு வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுக்குள்ள லாஸ்பின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆரம்பத்துல அவ சாதாரணமா பேசுறா. ஆனா திடீர்னு நான் அழகா உன் மனைவி அழகான்னு சொல்லி கேக்குறா. ஆரியோ கொஞ்சம் கூட யோசிக்காம என் மனைவி மீரா தான் ரொம்ப அழகுன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் அவ ஒரு பயங்கரமான அரக்கி மாய் மாறிடுறா. அந்த கொடூரமான உருவத்தை பார்த்த ஆரியோ அப்படியே பயத்துல கண்ணை மூடி கத்துன்னு கத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் திறந்து பார்த்தா அந்த இடத்துல அவன் மட்டும் தனியா இருக்கான். பொருள் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே ஓடுறான். அவனை பார்த்தா மீரா அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவன் வெளியே ஓடி வரும்போது வழியில ஒரு சின்ன கடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த கடையில யாருமே இருக்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம காலையில வரைக்கும் அங்கேயே அமைதியா காத்துக்கிட்டு இருக்கான். நேரம் ஆக ஆக நைட்டும் ஆயிடுது. அப்போ அந்த கடைக்குள்ள அவனை யாரும் கூப்பிடுற சத்தம் கேக்குது. வெளியே வந்து பாக்குறான், யாருமே இல்ல. அப்போ உள்ள பார்த்தா பாத்திரத்துக்குள்ள இருந்து அந்த பேய் வெளியே வருது. பார்த்து பயப்புல வெளியே ஓடுறான். அப்ப கொஞ்சம் தூரத்துல மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பயங்கரமான பேய் நடனம் ஆடிக்கிட்டு இவன் நோக்கி வந்துட்டு இருக்கத பாக்குறான். அவளை பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க நேரத்துல அவனுக்கு பின்னாடி ஒரு குதிரை வண்டி வந்து நிக்குது. ஆனா அந்த வண்டியை ஓட்டுறவன் தலையில முண்டமா இருக்கான். அதை பார்த்து ஆரியோ பயத்துல உறைஞ்சு போயிடுறான். அதே நேரத்துல வீட்டுல இருந்த மீராக்கும் கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அவளோட தோள்பட்டை வளைஞ்சு போகுது. அதோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு கெட்ட சக்தி அவளோட உடம்புக்குள்ள வந்துருச்சு போல. அதே நேரத்துல அந்த மணப்பெண் மாதிரி இருக்க அந்த பேய் அவனோட சோழியை முடிச்சிருது. இதுக்கப்புறமா அந்த குதிரை வண்டியில ஏறி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அடுத்த நாள் ஆரியோவோட இறுதி சடங்கு நடக்குது. அங்க இருந்து எல்லாருமே சோகத்துல இருந்தாங்க. மீராவும் அவன் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஆனா ஆரியோட அம்மா இதுக்கெல்லாம் காரணம் மீரான்னு நினைக்கிறாங்க. கோபத்துல அவளை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மீரா ஒரு விக்கு தயாரிக்கிற ஃபேக்டரியில வேலைக்கு சேர்றா. ஒரு நாள் அந்த ஃபேக்டரியில புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்றா. ஃபேக்டரி மேனேஜர் அவளுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறாங்க. இப்போ ஃபேக்டரி ஹெட் அகஸ்டையும் அவங்க காட்டுறாங்க. இன்னும் கல்யாணம் ஆகாத அகஸ்ட் தனக்காக ஒரு நல்ல பெண்ணை தேடிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் மேனேஜர் இன்னொரு எம்ப்ளாயான சுனியோட்டோவை காட்டுறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு, பொண்ணுங்களை அவன் தப்பான நோக்கத்தெல்லாம் பாப்பான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த புது எம்ப்ளாய்க்கு அவளோட சீட்டை காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல தான் மீரா உட்காந்துட்டு இருப்பா. மீராவை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயத்துல கத்த ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறா. இவ பேட் லக், இவளால தான் எல்லா கெட்டதும் நடக்குதுன்னு கத்துறா. அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்ப அவளை சுத்தி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து எல்லாரும் பயந்து ஃபேக்டரி விட்டு வெளியே ஓடுறாங்க. இப்ப ஃபேக்டரி உள்ள இருந்து ஒருத்த வெளியே வரான். பார்த்தா அவன் கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு. அந்த நேரத்துல அகஸ்ட் அங்க வந்துடுறாரு. மீராவை உடனே கார்ல ஏத்திட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அகஸ்ட் மீராவை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறாரு. இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தான் பன்னா. அவன் மீராவை முதல் தடவை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சு போயிடுது. அகஸ்ட் மீராவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறாரு. அதோட 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, சேலரியில இருந்து ஒரு பைசா கூட பிடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அகஸ்ட் திடீர்னு மீரா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. ஆனா அவ அதை பத்தி எதுவுமே அங்க பேசிக்கல. அதுக்கப்புறமா வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறா. அப்ப வீட்டுக்குள்ள வந்தோடனே வெளியே யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. வெளியே யாரு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. அப்போ வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. இப்போ கதவை திறந்தா யாரோ ஒருத்தர் அவளுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறாரு. பார்சல் இன்னும் சுடாவே இருக்கு. அதை திறந்து பார்த்த மீரா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அதுக்குள்ள இருந்தது கல்யாணத்துக்கு அடுத்த நாள் ஆரியோ லெட்டர்ல எழுதி கொடுத்த அந்த டிஷ். பயத்துல திரும்பும் போது ஆரியோ அவன் முன்னாடி நிக்கிறான். கழுத்தறுத்து முகம் வேற ஒரு மாதிரியா இருக்கு. இப்படியே அவ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. இது அவளோட கெட்ட கனவு. வீட்டுக்கு வெளியே மீரா தங்கி இருந்த வீட்டு ஓனருக்கும் ஃபேக்டரியில நடந்த அந்த சம்பவம் தெரிய வருது. ஊர்ல பேசுறத நம்பி அவங்களும் மீராவை பேட் லக்னு சொல்லி வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. இப்போ மீராக்கு தங்க இடமே இல்லாம போயிடுது. அதனால அந்த ராத்திரி ஃபேக்டரிக்குள்ளேயே தங்கி தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் அவளை பார்த்ததும் இங்க இருந்து வெளியே போன்னு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ எங்க போனாலும் கெட்ட விஷயம் தான் நடக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. அந்த நேரத்துல அகஸ்ட் அங்க வந்துடுறாரு. இந்த சுனியோட்டோ அகஸ்ட் கிட்ட மீரா இங்க வேலை பார்த்தா இருக்கிறவங்க எல்லாம் வேலையை விட்டு போயிறேன்னு சொல்றாங்க. ஒருத்திக்காக எல்லாரும் போகணுமான்னு சொல்லி கேட்கறா. அகஸ்ட் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை மீரா கிட்ட அவரு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. இந்த தடவை மீராவும் சம்மதம் சொல்லிடுறா. ஆனா அதை பார்த்த சுனியோட்டோவுக்கு செம்ம கோவம் வந்துருது. சாதாரண எம்ப்ளாயா இருந்த மீரா இப்ப நீ ஹெட்ட கல்யாணம் பண்ணிப்பான்னு அவனால தாங்க முடியல. ஏன்னா அவனுக்கு மீரா மேல தப்பான ஆசை இருந்துச்சு. இப்போ கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அகஸ்டும் மீராவும் அன்னைக்கு நைட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்ப அகஸ்ட் மீராவோட அக்கா பூத்திய பத்தி கேக்குறா. அதுக்கு மீரா நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு அகஸ்ட் ஒரு தடவை அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசிடு, அவரோட ஹஸ்பண்ட் பேங்க்ல வேலை பார்க்கறாராம், ஃபேக்டரிக்கு லோன் வாங்குறதுக்கு உதவியா இருப்பாருன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அகஸ்ட் நெருக்கமா வர முயற்சி பண்றான். இந்த நேரத்துல மறுபடியும் ஆரியோட அந்த பயங்கரமான உருவம் அவன் கண் முன்னாடி தோணுது. அதை பார்த்த மீரா பயந்து போயிடுறா. அதனால அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேருக்கும் எதுவும் நடக்கல. உண்மையிலேயே மீரா வேற எந்த ஆண் கிட்ட நெருக்கமா போக முயற்சி பண்ணாலும் அவளோட முதல் கணவர் அவன் முன்னாடி பயங்கரமா வந்து பயமுறுத்துவாரு. அதனால அகஸ்டோட முதல் இரவு சரியா அமையல. அடுத்த நாள் மீரா மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறா. அங்க ஒரு காய்கறி விக்கிற அம்மா கிட்ட நல்லா சமைக்க கத்துக்கிறா. ஆனா அவ வீட்டுக்கு வந்து அதே ரெசிபியை செய்து பார்த்தாலும் சாப்பாடு மட்டும் சரியா வராது. இருந்தாலும் அகஸ்ட் ஒரு தடவையும் அவ சாப்பாடை சாப்பிட்டு பாராட்டிட்டே இருப்பான். மீராவோட மனசு கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கான். முன்னாடி அகஸ்ட் அக்கா கிட்ட பேச சொல்லியிருப்பான். அவன் சொன்னதை கேட்டு அக்கா பூந்தி வீட்டுக்கு போய் அவளை சந்திக்கிறா. ஆனா பூந்திக்கு இன்னும் மீரா மேல இருந்த கோபம் குறையவே இல்ல. எனக்கு உன்னோட எந்த உறவும் வேண்டான்னு நேரடியா சொல்றா. அந்த நேரத்துல பூந்தியோட மகளும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரா. ஆனா மீராவை அவளை பார்க்க கூட பூந்தி அனுமதிக்க மாட்டா. இதுல இருந்தே தன்னோட சித்தி பொண்ணு மீராவை பூந்தி எவ்வளவு வெறுக்கிறான்னு புரியுது. கடைசியா அவ மீராவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ஒரு நாள் ராத்திரி இறுதியா அகஸ்டும் மீராவும் கணவன் மனைவியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வெளியே ஒரு தெரியாத ஆள் நின்னுட்டு இருப்பதை பாக்குறா. யார் நீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன் எலக்ட்ரிக் மீட்டர் செக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே மீராக்கு பழைய சம்பவம் ஞாபகம் வந்துடுது. அவளோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது மீட்டர் செக் பண்ண ஒருத்த வந்திருப்பான். பயங்கரமா பேய் வந்து அவளை பயமுறுத்தி இருப்பான். அதனால இந்த தடவை மீரா வெளியே போகவே இல்ல. வீட்டுக்குள்ள இருந்தபடியே அந்த ஆளை அவ கவனிச்சுக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவ வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா தான் அவ கொஞ்சம் நிம்மதி ஆகுறா. இப்போ மீரா வழக்கம் போல மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறா. அங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பண்ணாவும் இருப்பான். அவன் தூரத்துல இருந்து மீராவை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் மீராவை ஒன் சைடா லவ் பண்றான். மீரா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அன்னைக்கு நைட்டு அவ சாப்பாடு சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாக்குறா. அது டேஸ்டாவே இல்ல. அவ சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லாதனால அவ பண்ணாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. மீராவை பார்த்த உடனே பண்ணாக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை ரொம்ப அன்பா வரவேற்கிறான். இப்ப வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்த அகஸ்ட் அவன் காருக்கு முன்னாடி ஒரு குதிரை வண்டி போயிட்டு இருக்கு. இவ்வளவு ஹாரன் அடிச்சு பாக்குறான். ஆனா வண்டி நவுறமா இல்ல. இப்போ குதிரை வண்டி ஓட்டிட்டு இருக்கனோட தலை தானா வந்து கீழே விடுது. அதை பார்த்து பயந்து போய் வண்டியை நிப்பாட்டி வெளியே வந்து பாக்குறான். அங்க எந்த குதிரை வண்டியுமே இல்ல. அந்த நேரத்துல அவன் கார் டயரும் பஞ்சர் ஆயிடுது. வேற வழி இல்லாம இப்ப வண்டியோட டயரை அவனே மாத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல ஆரியோ கண்ணா அந்த பேய் அங்க வருது. அதே சமயம் ரெஸ்டாரண்ட்ல இருந்த மீராவுக்கும் தோல்ல திடீர்னு கடுமையா வலிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தா மீராவுக்கும் அந்த பேய்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு புரியுது. இப்போ டயரை மாத்திட்டு இருந்த அகஸ்டோட கையில இருந்து ஒரு ஸ்க்ரூ கீழே உருண்டு காருக்கு அடியில போயிடுது. இப்போ காருக்கு அடியில போயிட்டு அந்த ஸ்க்ரூ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்பக்கத்துல இருந்து அந்த பேய் அவனோட கையை பிடிச்சி உள்ள இழுக்குது. அவனோட வண்டியில முட்டியா அவனோட சோழியை முடிச்சிருது. இப்போ அந்த பக்கம் மீரா மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி சம்பவங்கள் அவளுக்கு நடந்திருக்கு. அதனால அகஸ்டுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு உடனே பண்ணாவையும் கூட்டிக்கிட்டு அவரை தேடி கிளம்புறா. வழியில அகஸ்டோட கார் நிக்கிறத பாக்குறா. அதுக்கு பக்கத்துல தான் அவரோட டெட் பாடி கிடக்குது. அதை பார்த்து மீரா முழுசா உடஞ்சி போயிடுறா. அதை பார்த்து அவ கதறி அழ ஆரம்பிக்கிறா. அகஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமா ஃபேக்டரியோட பொறுப்பை சுனியோட்டோ எடுத்துக்கிறான். அவனோட முதல் வேலை மீராவை ஃபேக்டரியில இருந்து வெளியே அனுப்புறது தான்.
அதோட மீரா அகஸ்டோட வீட்டையும் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. மறுபடியும் அவ தனியா வீடு இல்லாம யாரோட ஆதரவும் இல்லாம இருக்கிறா. இந்த விஷயம் பூதிக்கு அவரோட கணவர் சொல்றாரு. அதை கேட்ட பூதி கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டா. அதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ள சந்தோஷம் தான் படுறா. இங்க மீராவை வீட்டுல இருந்து வேலையில இருந்து வெளியே அனுப்புறத தெரிஞ்சதும் அண்ணா உடனே அவளை தேடி வீட்டுக்கு போறான். ஆனா அதுக்குள்ள மீரா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. இப்போ வேலை தங்கறதுக்கான இடம் இரண்டையும் தேடி மீரா மார்க்கெட்டுக்கு போறா. ஆனா எங்க போனாலும் வேலை கிடைக்கவே கிடைக்காது. அந்த நேரத்துல ஆரியோட அம்மா அவளை பாக்குறாங்க. மீராவை பார்த்த உடனே அவ அபசுக்கணும், அவ எங்க போனாலும் கெட்டதுதான் நடக்கும்னு கத்தி மார்க்கெட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. அந்த நேரத்துல பன்னாவும் அங்க வந்துடுறான். மீராவுக்கு ஆதரவா பேசி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து மீரா மனசளவுல முழுசா உடஞ்சி போயிருப்பா. என்னோட வாழ்க்கையை முழுசா முடிஞ்சு போச்சுன்னு அவ நினைக்கும் போது பன்னாவும் அவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அதுக்கப்புறமா அவ தங்கறதுக்கான ஒரு ரூமையும் கொடுக்கறான். அன்னைக்கு ராத்தி மீரா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவுல பன்னாவோட முகமும் பார்க்க ரொம்ப ராட்சசமா இருக்கு. அதை பார்த்து பயத்துல கத்திக்கிட்டே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. ஒருவேளை பன்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனுக்கு ஏதாவது ஆபத்து நடக்கும்னு அவளோட மனசு முன்கூட்டியே எச்சரிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி அவளோட வாழ்க்கையில வந்த 2 பேருமே கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அவ கத்துற சத்தத்தை கேட்டு பன்னாவும் உடனே ரூமுக்குள்ள ஓடி வரான். அவளை அமைதிப்படுத்திட்டு பயப்பட வேண்டாம்னு ஆறுதல் சொல்றான். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ பன்னா தன்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு சமைக்க அவனோட அம்மா தான் கத்து கொடுத்தாங்க. பெரிய செஃப் ஆகணும்னு கனவோட சிட்டிக்கு போய் தனியா பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அம்மாவை பார்க்க கிராமத்துக்கு திரும்பி வந்தப்போ அவங்க ரொம்ப மோசமா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவனோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. பிசினஸ் நஷ்டத்துல போயிட்டு இருந்தது. கடைசியில அதையும் மூட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அதனால இப்ப அவன் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்கான். இங்க அவனோட அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபியை தான் அவன் சமைச்சிட்டு இருக்கான். அந்த சாப்பாட்டை சமைக்கிற ஒவ்வொரு முறையும் அம்மாவோட நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வரும். அதுதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியும் கொடுக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு மீரா கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். கடந்த காலத்துல நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, நல்ல நினைவுகளை மட்டும் நினைச்சு வாழ பழகு. அப்பதான் வாழ்க்கையில முன்னாடி போக முடியும்னு சொல்றான். அதுக்கப்புறமா அம்மாவோட சில ஸ்பெஷல் ரெசிபிக்களை மீராவுக்கு கத்துக் கொடுக்கறான். இப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா மீரா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறா. தன்னோட கல்யாண நாள்ல மேக்கப் போட்ட அந்த மேக்கப் ஆர்டிஸ்டை போய் பார்க்கணும்னு முடிவு பண்றா. அவங்களோட பேரு மபா வார்சோ. இப்ப அவருக்கு வயசாயிடுச்சு. வேலையில இருந்தும் ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. மீரா தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விசித்திரமான சம்பவங்களையும் அவர்கிட்ட சொல்றா. எல்லாத்தையும் அமைதியா கேட்ட வார்சோ இறுதியா ஒரு பெரிய உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்ன தேடி வந்தா. அது வேற யாருமே இல்ல, உன்னோட அக்கா பூந்தி தான். பூந்திக்கு மீரா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்றாரு. அதனால மீராவோட வாழ்க்கையை முழுசா அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. அதுக்காக வார்சோட உதவியோட மீரா மேல ஒரு பழமையான பிளாக் மேஜிக்கை செய்ய சொன்னாலாம். அந்த சடங்கோட பேரு பாபு லாவ்யான். அந்த பிளாக் மேஜிக் யார் மேல செய்யப்படுதோ அவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்து துரதிருஷ்டம் தான் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான சாத்தானோட சாபமும் அவங்களோட வாழ்க்கையோட சேர்ந்துடும். இந்த சாபத்தோட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பெண் வேற எந்த ஆணோடவும் கணவன் மனைவி வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி முயற்சி பண்ணா அந்த ஆண் கண்டிப்பா ஏதாவது கொடூரமான சம்பவத்துல உயிரிழந்துருவான். அதனாலதான் ஆரியாவும் அகஸ்டும் மர்மமான முறையில இறந்துட்டாங்க. ஃபேக்டரியில அந்த பேய்களால பாதிக்கப்பட்ட அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் ஒருவேளை உன் மேல இருக்க அந்த சாபத்தினாலதான் இப்படி நடந்திருக்கும்னு சொல்றாரு. அதாவது இந்த சாபம் இருக்கிற வரைக்கும் மீராவால ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ முடியாது. எப்போதும் தனிமையில தான் வாழ வேண்டிய நிலை. இதுக்கு மேல இன்னொரு அதிர்ச்சியான உண்மையும் வார்சோ சொல்றாரு. மீராவோட கல்யாண நாள்ல மேக்கப் போற மாதிரி நடிச்சு இந்த பிளாக் மேஜிக்கை உன் மேல ரகசியமா நானே செஞ்சேன். அதனாலதான் கல்யாண சடங்குல உடைச்ச முட்டை அழுகி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மீராவோட வாழ்க்கையில எல்லா கெட்ட சம்பவங்களும் ஒன்றன் பின் ஒன்றா ஆரம்பிச்சுது. இந்த உண்மையை கேட்ட மீரா முழுசா உடைச்சு போயிடுறா. அழுதுகிட்டு மட்டும் இருக்காம இந்த நிலைமைக்கு காரணமான பூந்தியை கண்டிப்பா நேருக்கு நேர் சந்திக்கணும்னு முடிவு பண்றா. அதுக்காக நேரா பூந்தி வீட்டுக்கு கிளம்புறா. ஆனா வழியில சுனியோட்ட அவளை கடத்திடுறான். அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டி போட்டு வைக்கிறான். அதுக்கப்புறமா அவளை வலுக்கட்டாயப்படுத்திடுறான். சுனியோட்டோ மீராவை ஒரு ரூம்ல பூட்டி வச்சிடறான். ஆனா அவன் தன்னோட அழிவுக்கு அவனே குழி தோண்டிக்கிட்டான்னு அவனுக்கே தெரியாது. ரூமுக்குள்ள அடைச்சு கிடந்த மீராவுக்கு இறந்து போன அவளோட 2 கணவரோட பேயும் அவளை பயமுறுத்துது. பயந்து போன அவ ரூமை விட்டு ஓடி போக கூட முடியல. அன்னைக்கு நைட்டு சுனியோட்டோ வீட்டுக்கு திரும்பி வரா. அப்போ அவனோட மனைவி காலையில இருந்து டிவி தானா ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு சொல்றா. அதை கேட்ட அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுது. அவன் மீராவை அடைச்சி வச்சிருந்த ரூமுக்கு போறான். இப்ப அவனை சுத்தி ஒவ்வொன்றும் விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல அந்த பயங்கரமான பேய் திருப்பியும் மீராவோட உடம்புக்குள்ள நுழையுது. இந்த தடவை ஒரு வித்தியாசம். வழக்கமா வர தோல் வலி இந்த தடவை வரல. ஒருவேளை மீரா பழி வாங்கணும்னு நினைச்சு அந்த பேயாவை உடம்புக்குள்ள வர விட்டுட்டாலான்னு தெரியல. அடுத்த செகண்ட் அந்த பேய் சுனியோட்ட முன்னாடி தெரியுது. இந்த தடவை அந்த பேயை மீரா தான் கண்ட்ரோல் பண்றா. அவனோட எல்லா கொடூரத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி கொடூரமா அவனை கொன்னுடுறா. அதுக்கப்புறமா மீரா மயங்கி கீழே விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பன்னா அங்க வந்து மீராவை காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா.
ஆயிடுறா. அடுத்த நாள் காலையில பன்னா கண் விழிச்சு பார்க்கும்போது மீரா அங்க இல்ல. அவர் எழுதி வச்ச லெட்டர் மட்டும் இருக்கும். அதுல என்னோட வாழ்க்கையில கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருக்க காரணம் நீங்க தான், ஆனா உங்களையும் இந்த சாபத்துல சிக்க வைக்க நான் விரும்பல, அதனால நான் கிளம்புறேன்னு எழுதியிருப்பா. இந்த லெட்டரை படிச்ச உடனே அவன் மீராவை தேடி கிளம்புறான். முதல்ல ஃபேக்டரி போய் அவளோட எம்ப்ளாயி ஃபைலை பார்க்கறான். அதுல இருந்த பழைய அட்ரஸ் எடுத்துக்கிட்டு உடனே அங்க போறான். அதே நேரத்துல மீராவும் தன்னோட பழைய வீட்டுக்கு வந்திருப்பா. அதான் நம்ம கதையில ஆரம்பத்துல பார்த்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சின்ன வயசு நினைவுகள்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ சின்ன வயசுல என்னோட சித்தி பொண்ணு பூதி கிட்ட அவகிட்ட அவ ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டா. பூதிக்கு மீரா மேல இவ்வளோ கோவம் இருந்தது காரணம் இதுதான். இங்க பூதியோட ஹஸ்பண்ட் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. ஆனா உண்மையிலேயே அவர் வேலைக்காக போகல, தன்னோட நண்பர் கூட சேர்ந்து பார்ட்டி பண்ண போறாரு. அங்க அவருக்காக ஒரு பொண்ணையும் வரவழைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பொண்ணு மாஸ்க் போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள வரா. ஆனா அது வேற யாருமே இல்ல, மீரா தான். தன்னோட அக்கா பூந்தியை பழி வாங்கணும்னு நினைச்சு அவளோட கணவரை இந்த சாபத்துக்கு சிக்க வைக்கணும்னு முடிவு பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூந்தியோட கணவர் போதையில வீட்டுக்கு திரும்புறாரு. எதுவுமே பேசாம நேரா பெட்ரூம்ல போய் படுத்துக்கிறாரு. அதை பார்த்த பூந்திக்கு கொஞ்சம் கோபம் வருது. அந்த நேரத்துல மீரா பூந்தி வீட்டுக்கு வரா. இந்த ஒண்ணு உன்னோட கணவர் இனிமேட்டு உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொல்றா. அதோட முதல்ல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், ஆனா நீ என்ன மன்னிக்கவே இல்லை. இதை கேட்ட பூந்தி இன்னும் அதிகமா கோவப்படுறா. சின்ன வயசுல நீ என்ன உடலளவு மட்டும் இல்லாம மனசளவு ரொம்ப காயப்படுத்திட்ட, அதனால நீ சந்தோஷமா வாழ்ற தகுதியே இல்லைன்னு அவளை பார்த்து கத்துறா. ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த சாபம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த பயங்கரமான பேய் பூதி வீட்டுக்குள்ள வர திருப்பி அந்த பேய் மீரா உடம்புக்குள்ள வந்துருது. அதே நேரத்துல பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த பூதியோட கணவருக்கு அந்த பேய் அவரோட சோழியும் முடிச்சிருது. மீரா பூதி கிட்ட என்னோட கணவர் இனிமே உயிரோட இருக்க மாட்டாரு, ஏன்னா நான் அவன் கூட கனவு மனைவி உறவுல இருந்தேன். இதை கேட்ட பூதி கோபத்துல வெடிச்சுடுறா. உடனே மீராவை அடிக்க போறா. மீராவோட தலைய செவுத்துல மோதி மோதி அடிக்கிறா. சின்ன வயசுல மீரா தன்னை இப்படிதான் கொடுமைப்படுத்துறதுனால அதே மாதிரி இப்போ பூந்தியும் பழி வாங்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா உடஞ்ச கண்ணாடி துண்டு எடுத்து மீராவை பல தடவை குத்துறா. மீராவோட உடம்பு முழுக்க ரத்த காயமா இருக்கு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் மீரா எட்டி உதச்சிடுறா. அதுல பூதி பின்னாடி இருந்த கிளாஸ் டேபிள் மேல விழுந்துடுறா. டேபிள் உடைஞ்சி அதுல இருந்த பெரிய கண்ணாடி துண்டு நேரா அவளோட கழுத்துல சொருகிடுது. அவளோட கழுத்து மோசமா கிழிஞ்சிடுது. கடைசி தருவாயில பூந்தி ஒரு பெரிய உண்மையை சொல்றா. பாபுலான் சாபத்தை செஞ்சவங்க தான் அந்த சாபத்தை நீக்கவும் முடியும். இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றா. மீராவுக்கு எல்லா உண்மையும் சொன்ன அந்த வாரசையும் நான் கொண்டுட்டேன். இப்போ மீராவை அந்த சாபத்துல இருந்து யாராலையும் விடுவிக்க முடியாது. அந்த உண்மையை கேட்ட மீரா முழுசா உடைஞ்சு போயிடுறா. பூதி அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறா. இப்போ அந்த சாபத்தோட வாழ வேண்டிய நிலை. யாராச்சும் அவளை காதலிச்சாலோ இல்ல கல்யாணம் பண்ணிட்டாலோ அவங்களோட முடிவு ஒரே மாதிரி தான். இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க அவ தனிமையில தான் வாழணும். இதுக்கப்புறமா மீரா தன்னோட பழைய வீட்டுக்கு திரும்பி வரா. அங்க அவளை தேடி பன்னா வந்திருப்பதை பாக்குறா. மீராவோட கடந்த வாழ்க்கை அந்த சாபம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. பன்னா அவளை விட்டு போகல, ஏன்னா அவ உண்மையாவே மீராவை காதலிச்சான். ரெண்டு பேரும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிவு பண்றாங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா அந்த சாபம் இன்னும் முடியல. அப்போ பன்னாவோட சொல்லியும் அது முடிச்சிருது. கடைசியில மீரா எல்லாத்தையுமே இழந்துடுறா. வாழ்க்கை முழுக்க தனிமையோட வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறா. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.